ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது எங்கள் அம்மா ஸ்டைல் பொடி இட்லி. இந்த சைஸ் இட்லியில் வந்து நான் 4 இட்லி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி உதிரி உதிரியாக உதுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஒரு க்யூப் வந்து தனித்தனியாக பண்ணிக்கங்க. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த க்யூபாக உதிரி வச்ச இட்லியை சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் இட்லி பொடி. இதோடைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதை நல்லா வந்து அந்த இட்லியோட நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மேலோட்டமாக கலந்து விடுங்க. ரொம்ப இது பண்ணிங்கன்னா இட்லி உடஞ்சிடும். இப்படி நல்லா கலந்ததும் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆர் ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பொடி இட்லி நம்ம கலந்தோம் இல்லையா, அதை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி கலந்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான காரசாரமான பொடி இட்லி ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லிக்குள்ளெல்லாம் வந்து அந்த பொடி வந்து நல்லா இறங்கியிருக்கும். அந்த காரம்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.